Hi friends, today நான் பார்க்க போகிற டாபிக் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நிறையா இருக்குது. அதில் மெயினாக பார்க்க போகிறது டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட போயிடலாம். நீங்கள் ஒரு பப்ஜி பிளேயராக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கீஸ் வந்து ஆப்ஷனாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி எடுத்துக்கோமே. ஸோ பப்ஜியில் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணால் ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டினா அப் ஆரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஜம்ப் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜம்ப் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் டெசிஷன் எடுக்கணும், ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ இதுதான். ஸோ ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா அது எஸ், இல்லாட்டினா நோ, அவ்வளோதான். ஸோ ஒரு கண்டிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ரன் ஆகும். அதுவே அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் பிளாக் ரன் ஆகும். இதுதான் டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங். ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனோட ஆன்சர் வந்து ஒன்லி எஸ் ஆர் நோவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங், இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ இதை எப்படி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறதுன்னு தான் வீட்டில் ஃபர்தர் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங் நம்ம எழுதிட்டாலே மெயினாக 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், எல்ஸ் இஃப், லேடர். நார்மலாகவே நீங்கள் ஒரு ப்ரோக்ராம், இப்போ உங்கள் ப்ரொஃபைலில் எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்ற ப்ரொஃபைல் நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ்பெக்டட் கொஷினாக வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் பிரான்ச்சிங்காக இருக்கலாம். அதாவது நீங்கள் ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் நல்லா கோடிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் லேர்ன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம ஃபர்தராக டெசிஷன் மேக்கிங் அண்ட் பிரான்ச்சிங்னா என்னன்னு போகலாம். இப்போ நான் உங்ககிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து ஒன்று எஸ்ஸாக இருக்கணும், இல்லாட்டினா நோவாக இருக்கணும். ஸோ உங்களோட ஆன்சர் ஒன்லி எஸ்ன்னு மட்டும் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ சிம்பிள் இஃப். இல்லை நோன்ற ஆன்சரும் இருந்துச்சுன்னா, சாப்பிடல அப்படின்ற ஆன்சர் இருந்துச்சுன்னா இட்ஸ் அன் இஃப் எல்ஸ். சாப்பிட போகிறேன், ஸோ என்ன சாப்பிட போகிறேன், ஸோ அதுக்கப்புறம் என்ன சாப்பிட போகிறேன், ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அன் நெஸ்டட் இஃப். சாப்பிடல, ஸோ என்ன, ஏன் சாப்பிடல, எதுக்காக சாப்பிடல, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அன் எல்ஸ் இஃப் லேடர். அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இவ்வளோ தான். நம்ம ஒரு டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் தேவையோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி C++, ஜாவா எந்த ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் வெல்வெஸ்டாக இருந்தாலும் சரி தான், பிகினராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்களோ அதே பேசிக் சின்டாக்ஸ் தான். ஸோ நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணும்போது என்ன மட்டும் டிஃபர் ஆகும்னா, நம்ம நார்மலாக சியாக இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், ஜாவா இருக்கலாம், கேர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு இஃப் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா ஒரு கேர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கேர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கோலன் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன்னு சொல்லுவாங்க. நம்ம கேர்லி பிரேஸ் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த கேர்லி பிரேஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் ஸ்டார்டிங்கும் எண்டிங் பாயிண்ட்டையும் நம்மளுக்கு வெரி பண்ணி காட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டென்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இஃப் ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக்கு, அதோட எல்ஸ் பிளாக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவே மல்டிபிள் இஃப் யூஸ் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அப்போ அதோட இன்னர் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இன்னர் பிளாக்னால் ஒரு மாதிரி தரணும், ஸோ அவுட்டர் பிளாக். ஸோ நீங்கள் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி என்ன கொடுக்கணும்னா இண்டென்டேஷன் கொடுக்கணும். இண்டென்டேஷன்றது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, ஒயிட் ஸ்பேஸ் தான் இண்டென்டேஷன்னு சொல்லுவாங்க. இதை நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் ரன் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதை பற்றின எந்த பாதருமே இதை எடுத்துக்காது. ஒன்லி ட்ரூ பிளாக் மட்டும் ரன் ஆனிச்சுன்னா இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ நான் 10 கொடுத்துருக்கேன். இஃப் என் கோல்னு வச்சுருக்கேன் இல்லையா, ஆக்சுவலாக வந்து என் = 10 கொடுத்தோம்னா என்னோட வேல்யூ வந்து 10 இல்லையான்னு செக் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ இங்கே வந்து நான் வெறும் எண்ணு மட்டும்தான் வச்சுருக்கேன், நான் எந்த வேல்யூயுமே, இதோட மீனிங் ஆக்சுவலாக if 10, அதாவது அந்த இடத்துல அந்த கண்டிஷனில் ஏதாச்சும் இன்டிஜர் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் டிஃபால்ட்டாக ட்ரூ. அதுதான் அதோட எக்ஸ்ப்ரெஷன். the value of n is 10. ஸோ இங்கே நான் டேரெக்டாக எந்த டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்க தேவையே கிடையாது. நான் என்ன மட்டும் அது ஒரு நம்பராக இல்லையான்னு செக் பண்ணியிருக்கேன், அதாவது நல் வேல்யூவாக இல்லையான்னு செக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.
இதுவே வேறு மாதிரி எப்படி இல்லைனா இஃப் n டபுள் ஈக்குவல் டு 10ன்றது என்னென்னா ஸோ n ஈக்குவல் டு 10ங்கிறது என்னோட வேல்யூ வந்து கன்ஃபார்ம்டாக 10ன்னு சொல்கிற மாதிரி n டபுள் ஈக்குவல் டு 10 நம்ம சொல்லும்போது என்னோட வேல்யூ 10ஆக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இட்ஸ் அ மேபி கண்டிஷன். print நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் டபுள் கோட்டும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கோட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் n is 10. நான் மேலே எழுதியிருக்க அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்படியும் நம்ம எழுதலாம். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷனுக்கு ட்ரூ பிளாக் மட்டும்தான் ரன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் ஃபால்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நார்மலாகவே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ் பிளாக்காக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் என்னோட வேல்யூ நான் 10ன்னு எடுத்துக்கேன். ஸோ n ஈக்குவல் டு 10 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஆஃப் n is ஈக்குவல் டு 10, அதர்வைஸ் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 10. Print the value of n is not equal to 10. இதில் மெயினாக நம்ம இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இண்டென்டேஷன் வந்து பைத்தானில் ரொம்ப ரொம்ப முக்கியம். not equal to 10. So just enter. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்ஸ் இஃப் லேடர்னு சொல்லுவாங்க. இங்கே ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இஎல்ன்றது எல்ஸு, இஃப். ஸோ எல்இஃப் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க சின்டாக்ஸில். ஸோ நார்மலாக பார்த்தோன்னா எல்ஸ் இஃப் லேடரோட பேசிக் சின்டாக்ஸ் என்னென்னா ஒரு ட்ரூ பிளாக் இருக்கும், மல்டிபிள் ஃபால்ஸ் பிளாக். இதுதான் எல்ஸ் இஃப் லேடர். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னையோட வேல்யூ நான் 10 செக் பண்ணுறேன். சப்போஸ் இல்லாட்டினா n வந்து லெஸ் தென் 10 செக் பண்ணுறேன், அதர்வைஸ் இல்லாட்டினா n கிரேட்டர் தென் செக் பண்ணுறேன். இது ரெண்டுமே கண்டிஷன் இல்லாட்டினா எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு ட்ரூ பிளாக்கு மல்டிபிள் ஃபால்ஸ் பிளாக்ஸ் ஈக்குவல் டு எல்ஸ் இஃப் லேடர். இதில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நெஸ்டட் இஃப்ன்றது என்னென்னா மோர் தென் ஒன் இஃப். அதாவது நம்ம ஸ்விட்ச் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்விட்ச் கண்டிஷனுக்கு இன்ஸ்டெடாக என்ன யூஸ் பண்ணலாம், நெஸ்டட் இஃப்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது வந்து எல்ஸ் இஃப் லேடர். ஒரு ட்ரூ பிளாக் இருக்கும், மல்டிபிள் ஃபால்ஸ் பிளாக் இருக்கும். அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ட்ரூ பிளாக்கு ஒரே ஒரு ஃபால்ஸ் பிளாக் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ நெஸ்டட் இஃப். அதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப், இதுதான் நெஸ்டட். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபீல் பண்ணுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.